மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களை எல்லாருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பல சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய, பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இந்த வார பலன்கள், உங்களுடைய சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதற்கு என்ன தற்போது என்ன ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், உங்கள் வருமானத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவுமா, நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த வார கிரக அமைப்புகள், இது வாரப்பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரப்பலனுடைய கிரக அமைப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோக சக்தி உள்ள கிரக அமைப்புகள் என்ன, அதற்கான ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது, காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு எந்தெந்த இடங்களில் இறைவனுடைய விதி என்ன, பிரம்மனின் விதி என்ன, அந்த பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன துன்பங்கள் உங்களுக்கு துரத்தி அடிக்கப் போகின்றது, என்னென்ன யோகங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது, என்னென்ன தொழில் வளங்கள் சிறப்பாக அமையப் போகின்றது, அதற்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல ஆலய வழிபாடு எது, பரிகாரங்கள் எது, என்ன நிவர்த்தியாக போகின்றது, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற முக்கிய மாற்றம் என்ன, முக்கிய யோகங்கள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுமா, பிரச்சனைகள் தீருமா, இந்த வாரத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த வார பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இந்த வார பலன்கள் அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் யோகங்கள் அமையப் போகின்றது என்பதை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனைகள், என்ன தீர்வுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம தெளிவா ஒரு அற்புதமான இறைவனுடைய வரம் தரும் வார பலன்களாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது திரும்பவும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இது பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இது பொது பலன். கோடான கோடி என் தமிழ் மக்கள் அனைவருக்குமே திரும்ப திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் 170% 80% அப்படியே நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் எந்த யோகத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது என்பது ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக தோல்வி என்பது கிடையாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, என்னங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொத்து பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம்,
தொழில் சரியாகலை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், இப்படி வேதனையான கொடுத்த பணம் ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், பணம் ஏமாற்றம், காதலில் பல பிரச்சனைகள், காதல் வெற்றி அடையுமா, இப்படி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள மன வேதனைகள், தொழில் நடத்துவோருக்கு அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிறப்பாக பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்கும் சிறப்பாக பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே வார பலன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இது பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. என்னை பொறுத்தளவு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கு பலன்களை தொடரலாம். வார பலன்கள், துலா ராசினியர்களே, உங்களுக்கான வார பலன்கள். ஆக இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட யோகங்கள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள், எப்படிப்பட்ட அந்த பிரச்சனையை தீரக்கூடிய அமைப்புகள், என்ன உத்தியோகங்கள், என்ன உத்தியோக மாற்றங்கள் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். இப்போ புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22, அதாவது 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். துலா ராசினியர்களே, உங்களுடைய இந்த வார கிரக அமைப்புகள். துலா ராசியில் செவ்வாய், துலா ராசிக்கு 5ஆம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று மேலும் ராகுவோடு இணைந்திருப்பது. மேலும் துலா ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான், துலா ராசிக்கு 11ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, துலா ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன் புதன். இதுதான் என்னுடைய துலா ராசிக்கு இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகள். இப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய துலா ராசி 2-7க்குரியவன். அப்போ 2-7க்குரியவன் உங்களுடைய ராசி இருப்பது, அதாவது உங்களுடைய வருமானம் இருந்தாலும் சரி, உங்களுடைய கணவனாக இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், அப்போ அவருடைய வருமானமும் உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தம் 2-7க்குரியவன் உங்கள் இடத்துல இருந்தா. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரத்தில் ஒரு கூட்டு தொழில்கள் ஏற்பட்ட தடைகள் நீங்கி அதன் மூலம் தடை தாமதத்தினால் ஏற்பட்ட வருமானங்களும் உங்களுக்கு வந்து சேரும்னு அர்த்தம். ஏன்னா, அதாவது கணவன் மனைவி இருவரும் சம்பந்தப்பட்ட தொழில்கள் மூலம் வருமானம், அதாவது கணவனால் மனைவியின் மூலம் ஏற்படுகின்ற வருமானங்களும், பெண்ணாக இருந்தால் கணவன் மூலம் ஏற்பட்ட வருமானங்களும், ஆணாக இருந்தால் மனைவி மூலம் ஏற்பட்ட வருமானங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்றது அதனுடைய முக்கியமான விதி. ஏன்னா குரு வந்து அந்த செவ்வாயை பார்க்கக்கூடிய நிலை, அந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? எங்கேருந்து பார்க்குற? பாக்கியஸ்தானத்திலிருந்து பார்க்குறாரு. அப்போ மேலே வந்து உங்களுடைய வம்சத்தில் செய்கிற முதலீடுகள், பூரிய சொத்துக்கள், உயர்ந்த பதவிகள், புதிய பொறுப்புகள், புதிய தொழில் விருதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை யார் பார்க்குறா? குரு அந்த இடத்தையும் பார்க்குறாரு. அந்த இடத்துல சனி ராகு குருவுடைய நட்சத்திரத்திலிருந்து குரு பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம். 5ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பது ஓயாத உழைப்பு, ஓயாத ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், அதை செய்யணும், ஏதாவது ஒரு திட்டங்கள், ஏதாவது ஒரு செயல்பாடுகள், முயற்சிகள், பொறுப்புகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது. இந்த காரியத்தை நான் தான் செய்யணும், அந்த காரியத்தை நான் தான் செய்யணும், யாரையும் செய்ய விடுறதில்லை. பிள்ளைகிட்ட அந்த பொறுப்பு கொடுக்குறதில்ல, பிள்ளைகிட்ட கூட அந்த பொறுப்பு கொடுக்குறதில்ல, அவரே அந்த வேலையை செய்வார். உழைப்பு உழைப்பு உழைப்பு, முன்னேற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம். அதாவது பின்தங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? முன்னேற்ற வழிகளுக்கு பல முயற்சிகள் செய்து பல புதிய சாதனைகள் பண்ணக்கூடிய, பல திட்டங்களை வகுக்கக்கூடியது, பல முன்னேற்றங்கள் அடையக்கூடியது, பல புகழை அடையக்கூடியது, செல்வங்கள் சேர்ப்பது, பதவி ஏற்றுக்கொள்வது. புரியுதுங்களா? இப்படிப்பட்ட ஒரு யோகங்கள் தான் அமைந்திருக்கிறது துலா ராசிக்கு. துலா ராசியை பொறுத்தவரை ஒரு சாதிக்கக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த காலம் வந்து ஒரு சாதனை பண்ணணும், ஒரு சாதிக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இப்படி சம்பாதிக்கணும், அப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றது அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் வெற்றி அடைஞ்சிட்டே இருப்பாங்க.
ஒவ்வொரு ஸ்டெப்பாக வெற்றி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக வெற்றி ஆகிட்டே இருக்கும். ஆக இந்த அமைப்பில் புரிஞ்சுட்டிங்களா? ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் குரு அந்த இடத்துல இருக்கிறார். அடுத்து என்னென்னா, இந்த 11ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களால் சில சம்பாதிச்ச சில காசு வந்து பெண்களால் அப்படி அந்த பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க. சுக்கிரன் கேது வந்து பாதகஸ்தானம் துளாராசிக்கு மேலே வந்து 6ஆம் அதிபதியாக உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு பெண்களால் சில பிரச்சனைகள், சில லாபம் வந்து நமக்கு கிடைக்காம போயிடும். சில பிரச்சனைகள், வருமான இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஒரு முறை அப்படி, ஒரு முறை இப்படி. மகாலட்சுமி வழிபாடு, அம்பாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். விநாயகர் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? ஆக இது ஒரு புறம் இருந்தாலும், ஒரு அடுத்தாப்புல எனக்கு சேமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் சூரியன் புதனும் சேர்ந்து பாக்கியாதிபதியாகி நல்ல உயர்ந்த தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி, சூரியனோடு சேர்ந்து புதன் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற சேமிப்பு, வருமானங்கள் சேமிப்பு அதிகமாகும். அதில் மாற்றம் இல்லை. வருமானம் சேமிப்பு அதிகமாக. ஏன்னா 11ஆம் அதிபதியாகி சூரியன், அதே போல் 9ஆம் அதிபதியாகி 11ஆம் அதிபதி 9ஆம் 2 பேர் சேர்ந்து 12ஆம் இடத்தில் இருப்பதால் பல முயற்சிகள், பல திட்டங்கள், அதே இடத்துல நீண்ட தூர பயணங்கள், தொழிலில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இருந்தால் அவங்க இன்னொரு இடத்துல தொழில் பண்ணுவாங்க, இன்னொரு ஊரில் போய் தொழில் பண்ணுவாங்க, இன்னொரு வெளியூரில் போய் தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த தொழிலில் நம்ம சிறப்பாக நடக்கிறதுக்கு பல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ பொதுவாக துளாராசிக்கு பல ஊரில், பல இடங்களில் பல தொழில்கள் நடக்கும். வருமானங்கள் அதிகமாக ஏற்படும். காசு பணங்கள் சேரும், சொத்துக்கள் சேரும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தொழில்கள் பல இடங்களில் பல நிர்வாகத்தோடு, பல பொறுப்புகளோடு பலருக்கு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு இவங்களும் அயராது உழைக்கக்கூடிய நிலையை உருவாக்கும். ஓயாத உழைப்பு, அயராத உழைப்பு, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். உழைச்சாத்தான் முன்னுக்க முடியும். அந்த உழைப்பு உழைக்கிறாங்க. இப்போ நல்ல சிந்தனையோடு இது இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இந்த மாதிரி முன்னுக்கு வரணும், அந்த மாதிரி முன்னுக்கு வரணும்னு செய்யும்போது அந்த காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். அதில் மாற்றம் இல்லை. சரிங்களா? ஆக துளாராசினியர்களே, இதுதான் இந்த வாரத்தினுடைய சிறப்பு அம்சங்கள். என்ன பாதகமான விஷயத்தையும் சொல்லியாச்சு, சாதகமான விஷயத்தையும் சொல்லியாச்சு. சரிங்களா? ஆக இது போக உங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தால், இதெல்லாம் சரிங்க, எனக்கு ரொம்ப நாள் கல்யாணம் முடியலைங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்க, ஒரு பிரச்சனை நீடிச்சுட்டே போகுது, இதெல்லாம் எப்போ சரியாகும், இடத்துல ஏகப்பட்ட காசு வரணும், அது வந்தாலே போதும், இதெல்லாம் எப்போ சரியா அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா, அதை பிரம்மன் அதுக்கு ஒரு விதி வச்சுருப்பார். இப்போ தான் உனக்கு அது கிடைக்கும், இப்போ தான் உனக்கு அது சரியாகும், உனக்கு இந்த தலையெழுத்தில் இப்படி எழுதியிருக்கேன், இதுதான் நடக்கும் அப்படின்னு எழுதியிருப்பார். அந்த தலையெழுத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும். இது பொது பலன். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.